இந்த ஒரு லோகோ டிசைனுக்கு உங்ககிட்ட $900 வந்து சார்ஜ் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா வொர்த் இல்லன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா, இவருக்கு இந்த ஒரு டிசைன் தான் வந்து புடிச்சிருக்குன்னும், இதுக்கு நான் $900 வந்து பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம Fiverrஆ இருக்கட்டும், ஃப்ரீலான்சர், அப்பர்க்கு ஏன் பீப்பிள் பர்வர்ல இருக்கக்கூடிய ஃப்ரீலான்சர்ஸ்ல குடுத்த எந்த ஒரு லோகோவும் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல. 99 டிசைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீலான்சர் குடுத்த இந்த ஒரு லோகோ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ, இதில சிம்பிளா ஒண்ணுமே பண்ண கிடையாதுங்க. என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிளா ஒரு நெருப்பு மாரி போட்டுருக்காங்க. அண்டு பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பேஷன் ப்ராடக்ட் ஃபார்முலான்னு வந்து வேர்ட்ஸ் போட்டுருக்காங்க. அண்ட் நெருப்புக்குள்ள ஒரு பாக்ஸ் மாரி இருக்கு. ஸோ, இது பேர் தெரியல. அதனால தான் நான் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அண்ட் இந்த வேர்ட்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் எது டிஃபால்ட்டா கலரோட நம்ம டைப் பண்றபோது வருமோ, அப்படியே வந்து விட்டுருக்காங்க. அதுக்கு கீழ ஃபார்முலாக்கு மட்டும் கலர மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த வீடியோல அந்த 99 டிசைன்ஸ் ஃப்ரீலான்சிங் வெப்சைட் பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது. அத பத்தி நம்ம லேட்டரா ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ, இதில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி டிசைன் இல்லன்னா கூட Canvaவ யூஸ் பண்ணி ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ வச்சு நான் ஒரு லோகோ வந்து டிசைன் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரீலான்சிங்ல கண்டிப்பா ஸ்கில் இருந்து ஸ்கில் இல்லன்னா கூட அத நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு கண்டிப்பா வந்து ஏர்ன் பண்ணலாம். காம்படிஷன் இருந்தாலும் கண்டிப்பா நம்மளுடைய ஸ்கில்ஸும் அண்ட் நம்ம குடுக்கக்கூடிய சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து கண்டிப்பா ஒரு டீசென்ட்டான மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ எப்படி ப்ரோ நல்லா போறதுன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு வந்து திங்கிங் இருக்கும். ஸோ போர்ட்ஃபோலியோங்கிறது மத்தவங்க ஃபர்ஸ்ட்டு நம்மள ஹையர் பண்ணி, நம்மளுக்கு நம்மளுடைய வொர்க்குக்கு காசு குடுத்து தான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாரி நம்மளே ஏதாச்சும் சின்ன சின்னதா ட்ரை பண்ணி நாமளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இதே சொல்லிட்டே வரும்போது ஒரு விஷயம் நல்லா தோணும். ஏன்டா இவர்னால தான் ஒரு கான்டென்ட் கிடைச்சுக்கிற மாரி இருக்குது. அவருடைய ஃபோட்டோ ஏன்டா இவ்வளோ கேவலமா எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் இல்ல. யூடியூப் வீடியோல பார்த்தம்போது ஃபோட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அப்ப லைட்டா ஃப்ரேம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எதுவும் நெனச்சுக்காதீங்க. ஸோ இப்ப சிம்பிளா நம்ம வந்து கேன்வாக்கு போயிரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கேன்வா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க விரும்பல. பிகாஸ் நெறைய பேருக்கு கண்டிப்பா இந்த கேன்வா வந்து தெரிஞ்சிருக்கும். நெறைய ஃப்ரீயாவே வந்து பார்த்தீங்கன்னா, லோகோ டிசைன்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இங்க ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். அண்ட் ஹை டிமாண்டா இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா காசு குடுத்து பண்ற மாரி தான் இருக்கும். பட் நீங்களும் வந்து இத வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெறையா வந்து டெம்ப்ளேட்ஸ் வேணும், அதிகமான டிசைன்ஸ் எல்லாம் வேணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கேன்வா ப்ரோ அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய வந்து கிடைக்கும் அதுல. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட வந்து இதில தான் தம்ப்நெயில்ல இருந்து ஒரு சில ஒர்க்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம, ப்ளஸ்ஸுங்கிற ஒரு ஐகான் இருக்குல்லையா, அத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, கீழ வந்து லோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல அப்படின்னு நீங்க கஸ்டமைஸ் சைஸ்ல போயிட்டு கூட 500 பிக்சல் விட்த்தும் 500 ஹைட்டும் வந்து குடுத்தீங்கன்னா, இதுதான் லோகோ டிசைனுக்கான பேசிக்கான ஒரு சைஸ் இதுதான். ஸோ இப்போ போயிட்டோம் அப்படின்னா, இது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். இந்த கலர் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலராவே இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ்ங்கிற இடத்துல பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டைப் பண்ணலாம். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டே இருந்தேன், கான்டென்ட் போடுறதுக்காக. ஸோ இப்போ இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரியான நெறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் பீப்பிள் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லோகோ இருக்கு. பட் ஆனா இது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அத தேடிட்டு நான் வந்து ஆன் பண்றேன். ஸோ பக்கமே இருந்திருக்கு. இதுதாங்க. ஆன் ஃபயர் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது இல்லையா? ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து அந்த லோகோ டிசைன வந்து பண்ண போறோம். ஸோ சிம்பிளா கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆன் ஃபயர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய நேம், அவர் என்ன நேம போடணும்னு சொன்னாரோ, அத வந்து போட்டுறலாம். சிம்பிளா இத வந்து அடிச்சுட்டுங்க. அடிச்சுட்டு கேப்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பேஷன் ப்ராடக்ட். ஓகேவா? பேஷன் ப்ராடக்ட். ஸோ போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய வேர்ட்ஸ்னுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெருசா இருக்குது. ஸோ இத அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, கீழ ரைட் சைட்ல டிராக் பண்ணிட்டு வந்தோம்னா, ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு ரெட்யூஸ் பண்ணுங்க. ஸோ ரெட்யூஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ரெட்யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்னதா இருந்தா போதும். இவ்வளோ இருந்தா போதும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்டருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்டர். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஆசம்னு இருக்கு. ஸோ ஆசம்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்து நம்ம போடணும். சிம்பிளா ஃபார்முலான்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைட்டா சென்டர்ல வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஏன்னா, அவங்க வந்து சிம்பிளா ஃபார்முலாக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கலர் சூஸ் பண்ணிட்டு, இந்த கலர வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனா, இந்த லோகோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காது.
பிகாஸ் நம்ம ஹோல்சேல்லே நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ நான் வந்து ஒரு சிலதை வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். இப்போது பேஷன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் ப்ளூ கலர் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து பரபரா. ஓகேவா? நான் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரபரா தான் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கும் சரி, ஃபார்முலாக்கும் சரி இதே வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பேஷன் ப்ராடக்ட்டுக்கு இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியாது. ஓகேவா? இது வந்து நார்மலான ஒரு டிசைன் அவ்வளோதான். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அதனுடைய ஸ்டைலை வந்து கொஞ்சம் மாற்ற போகிறேன். ஸோ இங்கே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். நிறைய ஸ்டைல்ஸுங்கிறத விட ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல்ஸ் தான் இருக்கும். ஸோ இது அண்டு இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா எனக்கு பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ஹெச்டி மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து தூக்கி காட்டும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஃப்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார்முலாக்கும் அதுவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சிலது வந்து ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது இந்த நெருப்புக்கிட்ட கொஞ்சம் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் க்ரீனிஷாக வந்து பண்ணிடலாம். பிகாஸ் எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான். எகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு கலரும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் பாட்டமில். ஸோ பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பட்டு ப்ளூவாக இருக்கட்டும். ஓகே, ப்ளூவாக இருந்தால் ஓகே. இது ஓகேங்க. ஸோ இது ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் போயிட்டு சர்க்கிளை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அதாவது சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் சைஸு. ஓகேவா? சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சிடலாம். அதாவது இந்த நெருப்பு எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 3 இடத்துல நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த சர்க்கிள் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன், அதாவது ஆரஞ்சு கலராக மாற்றிடலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ஆரஞ்சு. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவாகவே இருக்கட்டும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஆர்எஃப். ஓகேவா? இந்த பிஆர்எஃப்ங்கிற ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் இந்த சர்க்கிள்குள்ளே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக போயிட்டு மோர் ஆப்ஷனை கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிப்போம். ஆட் ஹெட்டிங் சூஸ் பண்ணிவிட்டு பி லெட்டரை போடுறோம். அவ்வளோதான். ஸோ மறுபடியும் இப்படி ஜூம் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து அழகாக ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த லெட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக கலர் அண்ட் சம்திங் ஒயிட் இருந்தால் நல்லா பிரைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? கரெக்டாக ஒயிட் வந்து நல்லா தெரியுது. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுவேன். அண்ட் எஃபெக்ட்ஸும் அதே தான். நான் முன்ன சொன்னதே தான். லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸு அண்ட் ஃபாண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்பரா. ஸோ அதை நான் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொல்லுங்கள் இந்த டிசைனுக்கும் அந்த டிசைனுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோகோ டிசைன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் வந்து டவுன்லோட் ஆகிட்டு வந்துருச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லோகோ டிசைன். ஸோ அவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேஷன் ப்ராடக்ட் ஃபார்முலா. ஏன்னா எந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதுவாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளாக வந்து இருக்குது. எந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸாகவே இருக்குது. நான் அப்படியே டவுன்லோட் பண்ணிடுறேன். எப்படி நம்ம லோகோவாக ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சர்க்கிளாக பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் லோகோ வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அவங்களே கூட கேட்பாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கிளாக எனக்கு வேணும். அவங்க என்னென்ன ரிவிஷன்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஃபோலியோ கூட நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக கேன்வா மாதிரி நம்ம மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணி கூட நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல லோகோ டிசைன்ஸை கொடுத்து நம்ம வந்து நல்லாவே ஃப்ரீலான்சிங் வந்து பார்த்திங்கன்னா மணியை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரீலான்சிங் ஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஃபோலியோ கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த கேன்வாக்கான லிங்க்கும் அண்டு ஃபைவருக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.